ஹே கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு இந்த 25th நெக்ஸ்ட் வீக்கு மண்டே வந்துட்டு மார்ச் 25th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன ஸ்பெஷல்னா இந்த ஆஃபர் வந்துட்டு ஒரு பெரிய பிக் ஆஃபர் வந்து விட்டுருக்கோம். அதாவது நம்மளுடைய கோர்ஸ் எப்பவுமே வந்துட்டு 6000 தான், ஓகேங்களா? 6000 தான். பட் இந்த டைம் வந்து ரம்லான் அண்டு ஹோலி ரெண்டுக்குமே ஆஃபர் ரெண்டுமே வந்து மிங்கிள் பண்ணி வெறும் 2500 ருபீஸில் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு இது பண்ண போறோம், ஓகேங்களா? 2500 ருபீஸ்க்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த வீடியோ பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னே தெரியாதவங்கலாம் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நான் வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ, ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியோட பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேண்டிலுக்குள்ளாரையும் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ எவ்வளோ செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? இதே நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு உங்களுக்கு நிஃப்டி வந்து போடுறீங்கன்னு வைங்களேன். இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் தான் தெரியுது, ஓகேங்களா? ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் தான் தெரியுது. இதுல எவ்வளோ பையர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல எந்த பையர்ஸ் வந்திருக்காங்க, மார்க்கெட் பையர்ஸ் வந்திருக்காங்களா, இல்ல எஃப்ஐஐஸ் வந்திருக்காங்களா, டிஐஸ் வந்திருக்காங்களா, பிக் மணி வந்து பை பண்றாங்களா அப்படின்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பார்க்கறது மூலமா உங்களுக்கு என்ன தெரியும்னா, உங்களுக்கு எத்தனாயிரம் பையர்ஸ் வந்திருக்காங்க, எத்தனாயிரம் லாட் பை பண்ணியிருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிளியரா வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லயே வந்து உங்களுக்கு காமிச்சிருங்க. பட் இது எடுத்தோடனே நீ போயிட்டு நீங்க பாட்டுக்கு போய் கோ சாட்டிங்ல வந்துட்டு இதை பை பண்ணி நிஞ்சா ட்ரேடர்ல போயிட்டு பை பண்ணி போட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாமா ப்ரோ, ட்ரேட் பண்ணிடலாமான்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. இதில் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா? இது எல்லாம் டெல்டான்னு சொல்லுவோம். பையிங் டெல்டா, செல்லிங் டெல்டான்னு சொல்லுவாங்க. நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோலையும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கோர்ஸ். ஸோ இது வந்து பியூரா வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ மட்டும்தான் வரும் இதில், ஓகேங்களா? இதில் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் வராது, எஸ்எம்சி வராது, வேற எந்த கான்செப்டும் வராது. ஆர்டர் ஃப்ளோ தான் வரும். பட் இதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பேசிக்கான மார்க்கெட் நாலேஜ் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 இயர் ஆச்சும் வந்து நீங்க ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோ நாளா நான் வந்து ட்ரேடிங் வியூ பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. வெறும் நிஃப்டி ஃபிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் எதில ட்ரேட் பண்ணாலுமே வெறும் இந்த கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. இந்த கிரீன் கேண்டில், இந்த ரெட் கேண்டில வச்சு. பட் இப்போ வந்துட்டு லாஸ் தான் ப்ரோ வந்துட்டு இருக்கு. என்னதான் நம்ம பேட்டர்ன் எல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க, அதெல்லாம் போட்டாலுமே வந்துட்டு லாஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு வேற வழி தெரியல. நிறைய லாஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இத வந்து கத்துக்கலாம், ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு 80% வந்து அக்யூரன்சி வந்து குடுக்கக்கூடியது. அதை விட வந்துட்டு நீங்க பிளைண்டா ஒரு ரெட் கேண்டில பார்த்தாலுமே உங்களுக்கு அதுல வந்துட்டு பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து கரண்டா மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்றேன். 1:30க்கு 5 நிமிஷம் கேண்டில் 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில், டோஜி கேண்டில் வந்திருக்கு. நீங்க நார்மலா மார்க்கெட்ல போய் பார்த்திருந்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூல பார்த்திருந்தீங்கன்னா, ஓகே ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இதுக்கு செல்லர்ஸ் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு யார் இருக்காங்கன்னா, பையர்ஸ் வந்திருக்காங்க. 921 லாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளியரா வந்து இது வந்து டைவர்ஜன்ஸ், டெல்டா டைவர்ஜன்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ இதை பத்தி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. ஆர்டர் ஃப்ளோல வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது போக இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கோர்ஸோட ஷெட்யூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்துட்டு டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 25ஆம் தேதி. இன்னைக்கு 13ஆம் தேதி. இன்னும் 12 நாள் தான் இருக்கு, ஓகேங்களா? நான் வந்து பெருசா 100 பேர் 200 பேர் எல்லாம் சேர்த்த போறது கிடையாது. சிம்பிளா வந்துட்டு கொஞ்சம் பேர் மட்டும் தான் சேர்த்த போறேன். யார் எத்தனை பேர், ஒருத்தர் சேர்ந்தாலும் சரி, 2 பேர் சேர்ந்தாலும் சரி, 25ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன கத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ பேசிக் என்ன, பேசிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பேசிக்ஸ் இருக்கும். ஒரு டைம் பார்க்கணும் பார்த்துக்குங்க. ஸோ கோ சார்ட்டிங்ல போய் எப்படி செட்டப் பண்றது, எப்படி சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதையும் வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆர்டர் ஃப்ளோ டீடைல் எக்ஸ்பிளேஷன். இதை வந்துட்டு என்ன மாதிரி பையர்ஸ் இருப்பாங்க, என்ன மாதிரி செல்லர்ஸ் வருவாங்க, அதெல்லாம் டீடைலா பார்க்க போறோம். அடுத்து ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 2 நாள் பார்க்க போறோம். ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 2ல இருந்து 3 ஸ்ட்ராட்டஜி. அதை பார்க்க போறோம். அடுத்து பிரைஸ் ஆக்ஷன், ஆர்டர் ஃப்ளோ காம்போ நான் எப்படி ட்ரேட் பண்ணேன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ 5 டேஸ் வந்து இருக்க போகுது. 5 நாள் இருக்க போகுது. டெய்லி 1 ஹவர் வந்து இருக்க போகுது. அதாவது 5 மணி நேரம் தான் இந்த கோர்ஸ் வந்துட்டு. வெறும் 5 ஹவர்ஸ், ஓகேங்களா? 5 ஹவர்ஸ் படிச்சா போதும் ப்ரோ மாஸ்டர் ஆயிடலாமான்னா, ஸோ கோர்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வெறும் 5 மணி நேரம் தான் ஆகும், ஓகேங்களா? இது என்னென்ன விஷயம் கத்துக்கிறதுக்கு. பட் அதை பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ரியல் மார்க்கெட்ல, லைவ் மார்க்கெட்ல போய் பிராக்டிஸ் பண்றத பொறுத்து தான் வந்து நீங்க அதுல வந்துட்டு மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அதனால வந்துட்டு இந்த 5 ஹவர்ஸ் தான் கோர்ஸ், ஓகேங்களா? இதை பத்தி டீட்டெயிலா வந்து நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து கத்துக்கலாம். டெய்லி வந்து மார்க்கெட் டைமிங்ல தான் இருக்க போகுது உங்களுக்கு. 2:30 to 3:30, ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 நாளுமே வந்துட்டு 2:30 to 3:30, ஓகே? 2:30 to 3:30 வந்துட்டு உங்களுக்கு இந்த மார்க்கெட் டைமிங்ல வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் யார் யார் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா பாத்துங்க. உங்களுக்கு மினிமம் 1 இயர் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்ல நான் புதுசு ப்ரோ, இப்பதான் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, எனக்கு அது எதுவுமே தெரியாதுன்னா நீங்க வந்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க.
இது வந்து உங்களுக்கு வேஸ்ட். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நானு. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேட்டர்ன் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எம்சி வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எம்சி வச்சு பண்ணா ஆர்டர் ஃப்ளோ பார்க்கக்கூடாதா? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய எஸ்எம்சி பிளஸ் ஆர்டர் ஃப்ளோவை மிங்கிள் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு எப்பவுமே எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோவையும் மிங்கிள் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் எனக்கு சொல்லிக் குடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பியூர் அண்ட் பியூர் இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ மட்டும் தான். ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் மட்டும் தான். வெறும் 5 நாள் தான். 5 மணி நேரம் தான் நடக்க போகுது. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த இது இருந்தாலும் சரி இந்த ஆர்டர் ஃப்ளோவையும் நீங்க கத்து வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ கத்து வச்சதுக்கப்புறம் இந்த சார்ட் எல்லாம் நீங்க பண்ணி குடுத்துருவீங்களா ப்ரோ? அதெல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நீங்க கோ சார்ட்டிங்ல போயிட்டு மந்த்லி மந்த்லி ₹1500 குடுத்து பிளஸ் ஜிஎஸ்டி ஓகேங்களா? 1700 அது குடுத்து வந்து நீங்க இந்த சார்ட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க உங்களோட ஜிமெயில் ஐடி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே. நான் வந்து பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னா வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோல வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டா கிடைக்கும்னா, இந்த மாரி வந்து கிளியரா பையர், செல்லர்ஸ் வந்து கிடைச்சிருவாங்க. பாருங்க. ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு. இதுல வந்துட்டு இப்ப என்ன ஆயிருக்கு நிஃப்டில 1.5K டெல்டா வந்துட்டு வந்திருக்கு. நெகட்டிவ் அதாவது பையர்ஸ் ஹெவியா வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வெறும் இந்த நம்பர்ஸ் பார்க்கறக்கோசரமா வந்து நான் இது பண்ண போறேன். இந்த கோ சார்ட்டிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறேன். ஆர்டர் ஃப்ளோ கத்துக்க போறேன்னா கிடையாது. இதுலயே நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த எல்லோ கலர்ல எல்லாம் இருக்கிறது வந்து ஒரு இத குறிக்கும். அதே நேரத்துல இந்த இடத்துல வந்துட்டு இங்க ஒரு பார் மாரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு இத குறிக்கும். இது வந்து நெறைய இதுலயே வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவல் டூல். இட்ஸ் நாட் இண்டிகேட்டர். ஓகேங்களா? இது வந்து இண்டிகேட்டர் கிடையாது. நீங்க நெறைய பேர் நினைச்சுக்கோங்க இது ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் போட்டுட்டு பை குடுத்தா பை பண்ணிக்கலாம். செல் குடுத்தா செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கிடையாது. ஸோ இந்த கோர்ஸோட டீடைல் வந்துட்டு ஃபுல்லா வந்து நான் சொல்லிட்டேன் இப்போதைக்கு. ஸோ இது நார்மல் பிரைஸ் வந்து 6000 நம்ம வந்து ₹2500 குடுக்குறோம். ஃபியூ ஸ்வீட்ஸ் மட்டும் தான். பியூரா வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் மட்டும் தான். டெய்லி வந்து 1 ஹவர் 5 டேஸ் வந்து நடக்க போகுது. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. புதுசா இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க மறக்காம நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. லைக் பண்ணீங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் இதில குடுத்துட்டு தான் இருக்கோம். நாளைலருந்து ரெகுலரா வந்து வீடியோ வரும். இந்த ஆஃபர மட்டும் தயவு செஞ்சு விட்றாதீங்க. ஓகேவா? ஏன்னு சொல்லி சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து என்கிட்ட ஆஃபர் கேட்டுட்டு இருந்தங்காட்டி தான் வந்துட்டு இந்த ஆஃபரே நான் வந்து விடுறேன். 10 டேஸ் பிஃபோரா தான் விடுறேன். ஓகேங்களா? 10 டேஸ் பிஃபோரா தான் விடுறேன். பட் 10 டேஸ் தான் டைம். அதுக்கு மேல வந்து இது பண்ண முடியாது. 25 தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, யாரெல்லாம் 2500ங்கிறது வந்துட்டு நீங்க ஈஸியா வந்து 1 ட்ரேட்ல போய் லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான். ஓகேங்களா? நெறைய பேர் லாஸ் பண்ண அமௌண்ட் தான். என்னடா லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ன்னு சொல்றாங்கன்னா, லாஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க ஆல்ரெடி 2500 எல்லாருமே உங்களையே மனசுல நெனச்சு பாருங்க. நீங்க 2500 லாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ இந்த ஆஃபர் ஏன் விடுறேன்னா, ஸோ நெறைய பேர் கேட்கறாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். இத்தனை பேர் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு 6000னா வந்து நெறைய பேர் வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஆஃபர் விட்டுருக்கேன். ஸோ விருப்பம் இருந்தா வந்து ஜாயின் பண்ணிங்க. இன்னும் 12 டேஸ் இருக்கு. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான். இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிருவேன். ஓகேங்களா? 12 டேஸ்னா 12 டேஸ் வரைக்கும் இல்ல. ஒரு 10 to 20 சீட்ஸ் 10 சீட்ஸ் வந்துச்சுனாவே வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் வீக் மண்டே அதாவது ஒரு 20ஆம் தேதி இன்னும் 7 நாள் இருக்கு. 1 வீக் வந்துட்டு ஓப்பன் இருக்கும். இந்த 1 வீக்ல இது பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு இப்ப கான்டாக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணலாம். 9284843591 ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் ஆஃபர் அப்படின்னு ஸ்பெஷல் ஆஃபர் ரமலான் ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ரம்ஜான் ஆஃபர்ன்னு வந்து சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்து இது பண்ணும். இதோட வேலிடிட்டி இந்த 2 வீக்ஸ் மட்டும் தான். 12 டேஸ் மட்டும் தான். 12 டேஸ்க்கு அப்புறம் வந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பழையபடி பிரைஸ் தான் இருக்கும். ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்னோட பழைய 2 இயர்ஸ் பிஃபோர் வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு, இப்போ அந்த பிரைஸ்ல கேட்டுருக்காங்க. பட் அந்த பிரைஸ் எல்லாம் கிடையாதுங்க இப்ப. இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ 2500க்கு வந்து விட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு இப்பவே நான் இந்த குரூப்ல ஒரு மெசேஜ போட்டு வரக்குள்ளாரையே 4 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து 100 பேர், 200 பேருக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ் வச்செல்லாம் என்னால இது பண்ண முடியாது. எல்லாத்தையும் தனியா மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ கம்மியான சீட்ஸ் மட்டும் தான் நான் வந்து இது பண்ணுவேன். ஓகேங்களா? கம்மியான சீட்ஸ் வந்து தான் நான் இது பண்ணுவேன். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ மறக்காம வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க இன்னைக்கே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2500ங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வெரி லோ அமௌண்ட். நான் என்னால முடிஞ்ச அளவு நீங்க மார்க்கெட்ல அவுட் சைடு வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு 2500க்கு யார் சொல்லி தந்தாங்கன்னு சொல்லுங்க. நானே உங்களுக்கு வந்துட்டு இந்த காச குடுத்து நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த அமௌண்ட்ல வந்து யாருக்குமே வந்து சொல்லி தர மாட்டாங்க. ஓகேங்களா? பட் நம்ம வந்துட்டு இந்த ஆஃபர வந்து விடுறோம். ஓகேங்களா? எதனால ப்ரோ விடுறீங்க அப்படின்னுலாம் கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கேட்டுருந்தாங்க. நம்ம இது 3 இயர்ஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய யூடியூப் ஆரம்பிச்சு 1 1/2 இயர்ஸ் வந்து ஆயிருச்சு. ஸோ அதோட செலிப்ரேஷனா இருக்கட்டும் 2, 3 ஆஃபர் நெறைய பேர் ஆஃபர் கேட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபருக்காக தான் வந்து இது விட்டுருக்கோமே தவிர, வேற எந்த இதுவும் கிடையாது. நீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. விருப்பம் இல்லைன்னா வந்து இக்னோர் பண்ணிக்கங்க. ஸோ எப்பவும் போல நீங்க நார்மல் ட்ரேடிங் வியூ சார்ட்ட பார்த்தே ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.